சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 30:10 அதனுடைய 2வது பகுதி. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஆமேன். பாருங்களேன், கர்த்தர் உங்கள் மேலே நன்மை உண்டாகும்படி சந்தோஷமாயிருப்பார், திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை நமக்கு உண்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே அவர் சந்தோஷமாக இருக்கணும். எப்போ சந்தோஷப்படுவார் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்துல பாதி இருதயத்தோட இல்லை, முழு இருதயத்தோடையும் நம்முடைய முழு ஆத்மாவோடையும் அவர்கிட்ட திரும்பும்போது, அவர்கிட்ட போயிரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்ம மேலே சந்தோஷமாக இருப்பாராம். நம்மளை குறித்து அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அவருடைய இருதயத்தில். அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நம்மளுக்கு நன்மை உண்டாக பண்ணுவாராம். இப்படி ஒரு சந்தோஷத்தோட அவர்கிட்ட நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்மக்கிட்ட ரொம்ப அலட்டி பிடிவாதம் பண்ணி ஒரு நன்மையை நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த நன்மையை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும்போது, அந்த பிள்ளைகளுக்கு அதை செய்யும்போது நம்ம முழு இருதயத்தோடு என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. அந்த பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் நம்ம அதை செஞ்சுருவோம், கொடுத்துருவோம். பட் ஆனால் முழு இருதயத்தோடு அதை செய்ய முடியாது. மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா, எவ்வளோ பிடிவாதம் பண்ணி இந்த காரியத்தை வாங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று தோணும் அப்படி தானே. அதே மாதிரி தான் கர்த்தர் கூட நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அவர் நமக்கு சந்தோஷமாக அதை செய்யணும். சந்தோஷமாக எப்போ செய்வார்னா அவர்கிட்டவே நீங்கள் இருந்தீங்கன்னா. அடுத்ததாக பாருங்களேன், அந்த 10வது முதல் பகுதி, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது. ஆமேன். அப்போ பாருங்களேன், அவருடைய சத்தத்துக்கு அவருடைய பிள்ளைகள் செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு அவரிடத்துல திரும்பும்போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. அப்படி சந்தோஷத்தினால நிறைந்து அவர் நமக்கு ஒரு நன்மை உண்டாக செய்யும் போது அந்த நன்மை நமக்குள்ள நிலைத்திருக்கிற நன்மையாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கிற நன்மையாக அது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். இப்படி அவர் ஒரு ஹார்ட்டோட நம்மளுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்தணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் நம்மகிட்ட பேசினார்னா நம்ம செவி கொடுக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், அதை கை கொள்ளணும். இதைத்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேற ஒன்றும் அவருடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கல. நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், நமக்கு கீழ்ப்படியணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம சத்தத்துக்கு அந்த பிள்ளையை செவி கொடுக்கணும். இதைத்தானே நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம கூட நம்ம பிள்ளைகள் இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு நம்ம மேலே பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல. இதை தான் கர்த்தரும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இதை மாத்திரம் நம்ம செய்தாலே கர்த்தர் என்ன செய்வார்னா, நம்மளுக்கு என்னென்ன நன்மை எப்பப்போ வேணுமோ அதையெல்லாம் நம்ம மேலே சந்தோஷமாக இருந்து ஏற்ற வேளையில் உண்டாக செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நன்மைகள் உண்டாக செய்வீராக. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபையை தாங்க. முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் திரும்ப எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.